Hi friends, நம்ம இன்னைக்கு ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனல்ல 7th மேத்ஸ் term 2 exercise 4.1ல 7th sum இந்த வீடியோல பார்க்க போறோம். In triangle RST, S angle வந்து 10 degree greater than R angle விட. அதாவது S angle எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா S angle வந்து R angle ஓட 10 degree greater-ஆ இருக்கு. ஓகே? அடுத்து T angle is 5 degree less than S angle. So angle T எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா S angle விட 5 degree கம்மியா இருக்கு அப்படினு சொல்றாங்க. So find the 3 angles of the triangle. So அந்த 3 angleயுமே நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த triangle என்ன? R S T. ஓகேவா? இப்போ R ஓடது மட்டும் நமக்கு தெரியாது. So R தெரியாத அந்த angle வந்து நம்ம X ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த S angle வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா x plus 10 degree. So r plus 10 degree இருக்கா? So r தான் நம்ம x ன்னு எடுத்துருக்கோம். அப்போ x plus 10 degree. So S angle வந்து r angle விட 10 degree அதிகமாக இருக்கு. இப்போ அடுத்தது Tங்கிறது வந்து நமக்கு என்னது? S angle விட 5 degree கம்மியாக இருக்கு. அப்போ எப்படி எழுதலாம்? S அப்படிங்கிறத நம்ம x plus 10 எடுத்துருக்கோம். அப்போ x plus 10 இருந்து 5 degree நமக்கு கம்மியாக இருக்கு. அதுதான் நமக்கு T angle. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இந்த 3 சைட்ஸையுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 degree வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இதை தான் எழுத போகிறோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் RST இதில் நம்மளாக தான் என்ன எடுத்திருக்கோம்? லெட் R angle equal to Xன்னு எடுத்திருக்கோம். லெட் R angle வந்து நம்ம Xன்னு எடுத்திருக்கோம். ஸோ R angle Xன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? S angle வந்து X plus 10 degree, angle T வந்து X plus 10 degree minus 5 degree. அதாவது Sலேருந்து நமக்கு 5 degree minus ஆகுது. அப்போ இதை simplify பண்ணிக்கலாம். X plus 10 degree minus 5 degree நமக்கு 10ல் 5 போச்சுன்னா 5 degree தான். ஓகே? plus 5 degree. ஸோ அப்போ T angle வந்து X plus 5 degree. ஓகேவா? இப்போ இது வந்து R angle ஓடுது, இது வந்து S angle ஓடுது, இது வந்து T angle ஓடுது. இப்போ 3 ஆங்கிளையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 180 degree கிடைக்கும். இப்போ பை angle sum property of triangle. ஸோ என்னது? sum of 3 angles is equal to 180 degree. இப்போ sum of 3 angles equal to 180 degree. So 3 angles என்னது? angle R என்னது? X. angle S வந்து X plus 10 degree. ஸோ அதே மாதிரி angle T வந்து X plus 5 degree. ஸோ 3 ஆட் பண்ணோம்னா 180 degree. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் நீங்கள் இந்த ஸ்டெப் கூட எழுதிக்கலாம். அதாவது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டேரெக்டாக இப்படி எழுதாமல் angle R plus angle S plus angle T equal to 180 அப்படின்னு எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்பில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி எழுதலாம். அப்போ X plus 10 degree plus X plus 5 degree which is equal to 180 degree. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் X வந்து 3 டைம் இருக்குது. X plus X again ஒரு X. அப்போது 3X plus 10 degree plus 5 degree 15 degree equal to 180 degree. ஸோ அடுத்தது சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ 3x is equal to 15 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் 180 degree minus 15 degree வந்துருமா? ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போது 3x is equal to இப்போ 15 டிகிரியை நம்ம மைனஸ் பண்ணோம். அப்போ 165 degree. ஓகே? இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 165 degree divided by 3 degree. ஓகேவா? சாரி, divided by 3. இப்போ 3ஆல் நம்ம இதை வந்து கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் நமக்கு 165 3 டேபிளில் டிவைட் பண்ணலாம். அப்போ 5 times 15 பேலன்ஸ் 1 அகெயின் 5 வருது. அப்போ திரும்ப 5 times 15 ஸோ 0. இப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 55 degree. ஸோ எக்ஸோட வேல்யூ 55 degree. நமக்கு என்ன தேவை? ஆங்கிள் R தான் நமக்கு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 55 degree. ஸோ ஆங்கிள் ஆரோடது நமக்கு 55 degree. அப்புறம் ஆங்கிள் எஸ் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 10 degree. ஸோ எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம? 55 degree ப்ளஸ் 10 degree சேர்த்தோன்னா நமக்கு 65 degree. ஓகே? அடுத்தது ஆங்கிள் T என்னது? நமக்கு எஸ்ஸிலிருந்து நம்ம
5 டிகிரியை மைனஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன எக்ஸ்லேருந்து 5 டிகிரி ஆட் இப்படி கூட நம்ம எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பை கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 டிகிரின்னு எழுதிக்கலாம். இல்லைனா எஸ்லேருந்து நம்ம 5 டிகிரியை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 65லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 65 டிகிரி. எஸ்லேருந்து 5 டிகிரியை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஆங்கிள் எஸ்லேருந்து நம்ம 5 டிகிரியை மைனஸ் பண்ணியிருக்கோம். இதை பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? கொஷினில் கொடுத்த மாதிரி அந்த ஸ்டெப் எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு ஆங்கிள் ஆர், ஆங்கிள் எஸ் அண்ட் ஆங்கிள் டி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ தேர்ஃபோர் த 3 ஆங்கிள்ஸ் ஆர் அப்படின்னு போட்டுட்டு 55 டிகிரி, 65 டிகிரி அண்ட் 60 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ நான் எழுதுகிறேன் இங்கே. தேர்ஃபோர் த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் அ triangles are 55 degree, 65 degree, எழுதுங்க 55 degree, 65 degree and நமக்கு 60 degree. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.